நான் மதுமிதாஸ்ரீ. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிஸ்ட்ரியான ஒரு டைம் ட்ராவல் ஸ்டோரி பற்றி தான் சொல்ல போகிறேன். நினச்சி பாருங்க, ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்காருங்க, யூரோப்லேருந்து ஜப்பானுக்கு. அவர் வந்து நார்மலாக தான் இருக்கார், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மணி இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவர் ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அவர் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே செக்கிங் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, எல்லாரையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷன்லாம் எல்லாமே வெரிஃபை ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இவர்கிட்டயும் வந்து பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணி அதில் வந்து எல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க. இவர் பேர், இவர் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் சொன்ன பதில் வந்து ஏர்போர்ட்டில் இருந்த ஆஃபீஸருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தான் கண்ட்ரி வந்து டார்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே திரும்பவும் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ணுறாரு. அந்த பாஸ்போர்ட்லேயுமே வந்து டார்டட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இங்கே தாங்க அந்த மிஸ்ட்ரியே வந்து தொடங்குது. ஏன்னா டார்டட்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து கிடையாதுங்க. ஏஷியாலேயும் சரி, இல்லை யூரோப்லேயும் சரி, இல்லை யூரோப்பை தாண்டி எங்கேயுமே அந்த கண்ட்ரி வந்து கிடையாது. என்னடா இவர் ஒரு கண்ட்ரி இல்லாத ஒரு கண்ட்ரியை வந்து தான் அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருங்களுக்கு வந்து செம ஷாக்கு. இவரை வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, விசாரணை செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதில் ஒரு ஃபுல் கதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை வந்து எங்கே தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 1954ங்க. ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் வந்து யூரோப்லேருந்து ஜப்பானுக்கு வந்து இறங்குறாரு. அவர்கிட்ட பாஸ்போர்ட்டு, ஸ்டாம்ப்ஸு, அப்புறம் மணி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு ஏர்போர்ட்டில். அப்போது அவங்க செக் பண்ணுறவங்க வந்து இவர்கிட்டயும் வந்து பாஸ்போர்ட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் அவங்க பார்க்குறாங்க, நேம் கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இவர்கிட்ட வந்து இவரோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, டார்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செக் பண்ணுறவங்களுக்கு வந்து செம்மையாக வந்து ஷாக்கு. ஏன்னா வந்து இப்படி ஒரு கண்ட்ரி வந்து நம்ம நாட்டில் இல்லவே இல்லை. எப்படி நீங்கள் வந்து டார்டட்னு சொல்கிறீங்க, மாற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாஸ்போர்ட்டில் வந்து பார்க்குறாங்க. பாஸ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டார்டட் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியே கிடையாது. இவங்களுக்கு வந்து சொல்கிறதுனே தெரியல. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே அஃபீஷியல் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, வந்தவர் வந்து டார்டட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே அஃபீஷியலும் வராரு. அஃபீஷியல் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் டிசைனு, டாக்குமெண்ட்ஸு, இல்லீகலாக வந்து என்னென்ன வச்சுருக்கணுமோ அது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அவர் சொன்ன நேஷ்னாலிட்டி வந்து கிடையவே கிடையாது நம்மளுடைய ஏர்த்துலேயே. ஸோ இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸர் வந்து மேப் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. மேப் எடுத்துகிட்டு வந்துட்டு விரிச்சி வைக்கிறாங்க. விரிச்சு வச்சுட்டு, இப்போ சொல்லுங்கள் உங்கள் கண்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அவர் வந்து அந்த மேப் பார்க்குறாருங்க. மேப்பில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த ஃப்ரான்ஸ் பார்டர்லேயும் ஸ்பெயினுக்கு பார்டர்லேயும் வந்து நடுவில் வந்து அண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குங்க. அந்த கண்ட்ரி தான் தன்னோட குட்டி ஒரு நாடு, அண்டோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுங்க. அந்த நாடு தான் தன்னோட கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து கோவப்படுறாரு. என்ன இந்த மேப்பில் வந்து எங்களோட இந்த டார்டட் கண்ட்ரி மட்டும் இல்லை, இந்த மேப் வந்து தப்பாக இருக்குது. எங்கள் கண்ட்ரி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அந்த கண்ட்ரி இருக்குது, என்னது இது இந்த மேப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாருங்க. அப்புறம் என்ன ஆகுது, அவர் என்ன சொல்கிறார், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் நிறைய வாட்டி வந்து ஜப்பானுக்கு வந்திருக்கேன், என் கம்பெனி விஷயமா வந்து நான் ஜப்பானுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன், இந்த மாதிரி ஆளுக்கிறது. ஸோ இவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜப்பானோட ஸ்டாம்ப் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த பாஸ்போர்ட்டில் இருக்குது. இவரும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரிஜினலாக தாங்க இருக்குது. ஜப்பான் ஸ்டாம்ப் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இவர் சொன்ன கண்ட்ரி அதை தான் வந்து அங்கே வந்து ரொம்பவே இடிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரோட டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க.
இவருமே வந்து ரொம்ப நார்மலா காமா தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் காம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து இவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸு, இவரோட ஐடி கார்டு, அதுக்கப்புறம் கம்பெனி விஷயமா சொல்லி வந்தேன்னு சொன்னார்ல, அந்த கம்பெனி ஐடி கார்டு, அதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கு வந்து இவரு இங்க ஜப்பானுக்கு வந்தாரோ, அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காருங்க. அந்த ஹோட்டல் ரூமோட டாக்குமெண்ட்ஸ் புக் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பான்ல வந்து அந்த மாரி ஒரு கம்பெனி இருக்கா? இவர் சொன்ன கம்பெனி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஒரு கம்பெனி வந்து ஜப்பான்ல இல்லவே இல்ல. இவங்களுக்கு வந்து இன்னும் டவுட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க வந்து ஹோட்டல்ல வந்து புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஹோட்டல் இருக்கா? அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஹோட்டல் வந்து இருக்கு. ஜப்பான்ல. ஸோ இவங்க போயிட்டு இந்த மாரி வந்து யாராவது புக் பண்ணாங்களா? அப்படின்னு மாரி இவரு வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து புக்கிங் வந்து யாருமே பண்ணல. அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆகுது. என்னடா இவரு இவ்ளோ சொல்றாரு, இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இவ்ளோ சொல்றாரு. யார் இவரு? அப்படின்ற மாதிரி ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆயிடுதுங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றது தெர்ல. சரி சொல்லிட்டு இவர வந்து விசாரிக்கணும். இன்னும் நெறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு நம்ம விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஹோட்டல் அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 மாடி. ஸோ 15வது மாடி டாப்ல வந்து இவர வந்து ஸ்டே பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இவர ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனியோ, இல்ல ஜன்னலோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டோர். உள்ள போயிட்டீங்க அப்டின்னா, அந்த டோர் வழியா தான் திரும்ப வெளில வர முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 2 கார்ட்ஸ் வந்து போட்டு வைக்கிறாங்க. இவரு வந்து தப்பிச்சு போக்கூடாது. அதுக்கப்புறம் பூட்டி வச்சிருக்காங்கங்க. பூட்டிர்றாங்க. இவங்க 2 பேர் வந்து வெளில நிக்கிறாங்க. ஸோ அவரு உள்ள வந்து கத்துறாரு. "நீங்க எப்படி என்ன வந்து உள்ள போட்டு வைக்கலாம்? நான் இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த மாரி வந்து ட்ரீட் பண்றீங்க எங்கள. நான் நெறைய வாட்டி ஜப்பானுக்கு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இவரும் வந்து நெறைய வாட்டி ஜப்பானுக்கு வந்ததுக்கான அந்த ப்ரூஃப் வந்து அந்த பாஸ்போர்ட்ல இருக்கு. அந்த ஸ்டாம்ப் ஜப்பானோட ஸ்டாம்ப் வந்து குத்திருக்காங்க. இவர் நெறைய வாட்டி வந்து ஜப்பானுக்கு வந்திருக்கிறதா. இந்த மாரிலாம் நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் என்ன வந்து இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி நடக்குறது. ஏன் நீங்க இந்த மாரி பண்றீங்க? அப்படின்ற மாரி இவரு வந்து கத்துறாரு. இவர் கத்தி கத்தி பார்க்குறாங்க. கார்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதா இல்ல. ஸோ இவர் வந்து போயிட்டு தூங்கிர்றாருங்க. காலையில ஆயிடுதுங்க. காலையில வந்து இந்த 2 கார்ட்ஸும் வந்து இவர கூட்டு போய் திரும்பவும் அந்த ஆஃபீசர் கிட்ட விடணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றாங்க, ரூம தொறந்து உள்ள போறாங்க. ரூம் தொறந்து போய் உள்ள போய் பார்க்குறாங்க, அவர வந்து காணோம். எங்கடா இவரு? ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல பார்க்குறாங்க, ஆள காணோம். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரியே அங்க பால்கனியோ, இல்ல வந்து ஜன்னலோ கிடையாது. தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அந்த பெட்டெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அது வந்து கொஞ்சம் வார்மா இருக்கு. அதாவது இப்ப தான் வந்து அவரு வந்து எங்கேயோ போன மாதிரி அந்த பெட்டெல்லாம் வந்து சூடா இருக்கு. சரிங்களா? ஸோ எப்படிடா தப்பிச்சு போ முடியும்? நம்ம இவ்ளோ நேரம் வந்து வெளில வந்து காவல் காத்துட்டு இருந்தோம். நம்மள தாண்டி யாரும் போல. இப்போ உள்ளேயும் வந்து தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. எப்படி காணாம போனாருங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 கார்ல்ஸும் வந்து என்ன பண்றாங்க, ஆஃபீசர் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி வந்து நாங்க லாக் பண்ணி வச்சிருந்தோம். லாக் தொறந்து போய் பார்த்தா, அவர வந்து காணோம். அப்படி மாரி சொல்றாங்க. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றது அப்படின்ற மாரி புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கேஸ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீசர் வராங்கங்க. போலீஸ் ஆஃபீசர் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஏர்போர்ட் ஆஃபீசர் இருக்கார் இல்லையா? அவரு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாரி அவரோட பாஸ்போர்ட்டு, ஐடி கார்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்யூர்டான ஒரு ரூம்ல வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து எடுத்து தரலாம் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அத போய் தொறந்து பார்க்குறாரு. அதையுமே காணோம். எப்படி இது சாத்தியமா இருக்கும்? ஏன்னா ஹோட்டல்லேருந்து அவரு தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா கூட, இது ரொம்பவே செக்யூர்டா ஒரு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இதையுமே காணோம். என்னடா இது சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீசர் வந்து ஃபுல்லா வந்து சர்ச் பண்றாங்க அந்த ஹோட்டல்ல. இவர் வந்து தப்பிச்சு வந்திருந்தா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அந்த ஹோட்டல் அப்படின்னு. அந்த ஹோட்டல்ல வந்து கேமரால ரெக்கார்ட் ஆகல. எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ரெக்கார்ட் ஆகல. ரோடு எல்லாத்துலயும் பார்த்துட்டாங்க. எதுலயுமே அவர் வந்து தப்பிச்சு போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் வந்து இல்ல. எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்ல. என்னடா இது ரொம்பவே மாயமா இருக்கு. ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அது வந்து ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் தூரம்.
ஐ மீன் கொஞ்சம் பக்கத்தில் தான். ஆனால் இவர் இருக்க ரூமு மேல் டாப்பில் இருக்குது, 15th ஃப்ளோரு. அந்த ஏர்போர்ட் அந்த செக்யூரிட்டி ரூம் வந்து அந்த ஆஃபீஸருங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க எங்கே வச்சுருப்பாங்க, ஏன்னா அங்கே ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து எடுத்திருக்க முடியும், எப்படி தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழம்பி போய் வந்து நிற்கிறாங்க போலீஸ்காரங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருங்களும் சரி, ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. இந்த போலீஸ்காரங்களும் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, பேஸ்மெண்ட்டில், ரூஃபில், அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தப்பிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்பவே தீவிரமாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் இவரை வந்து கண்டே பிடிக்க முடியல. அந்த ஒரே ஒரு டைம் தான் வந்து அவரையும் அவர் சொன்ன அந்த ஊரையும் வந்து அவங்க கேள்விப்பட்டாங்க. அந்த டார்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரையும் வந்து கேள்விப்பட்டாங்க. அதோட வந்து இவரையும் அந்த அந்த ஒரு மேன் வந்தார் இல்லையா, அவரையும் அவங்க வந்து பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஊரையும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியும் வந்து அவங்க கேள்விப்படல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய தியரிஸ் கொடுக்குறாங்க. அதாவது நிறைய தியரிஸ். ஒரு விஷயம் வந்து மிஸ்ட்ரி ஆயிடுச்சு, ஒரு மாயம் ஆயிடுச்சுனாலே அதுக்கு வந்து நிறைய தியரிஸு, நிறைய கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. அந்த தியரி ஒவ்வொன்றா வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வந்து கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, இது இப்படி நடந்திருக்கலாமா, அப்படி நடந்திருக்கலாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ முதல் தியரி என்னன்றதை முதல் தியரி வந்து என்னென்னா, பேரலல் யூனிவர்ஸுங்க. நம்ம எர்த் மாதிரியே ஒரு எர்த் இருக்கலாம். அதுவும் வந்து சேம் லைக் எர்த் மாதிரியே இருக்கலாம். டைம் லைனும் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி எர்த் மாதிரியே பேரலாக வந்து இருக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸ்லிப் மூலியமாக வந்து இவர் வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இவர் தூங்கினதுக்கப்புறமா அந்த டைம் லேப் வந்து கரெக்ட் ஆனதுனால இவர் வந்து திருப்பி அவருடைய எர்த்துக்கு வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இது ரொம்பவே ஃபேமஸாக வந்து சொல்லக்கூடிய ஒரு தியரி, இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி. ஆனால் வந்து இது நாள் வரைக்கும் இது ரியல் தான் அப்படின்னு வந்து யாருமே வந்து ப்ரூவ் பண்ணது கிடையாது. அதனால் வந்து இந்த தியரி வந்து கொஞ்சம் ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. செகண்ட் தியரி வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலுங்க. இவர் வந்து ஃப்யூச்சரில் இருந்து வந்திருக்கலாம், தவறுதலாக வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து டார்டெட் அப்படின்னு ஒரு கண்ட்ரி வந்து இருந்திருக்கலாம், இப்போ வந்து அது இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் அப்போது வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஆனால் இதுவுமே வந்து யாராலையுமே நம்ப முடியல. இது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனலாக வந்து இருக்குது இந்த தியரி. இருக்கலாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிக்கிறேன், டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து இதுவுமே வந்து யாராலையும் ப்ரூவ் பண்ணப்படலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவரப்ங்க. இவர் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து வந்து ஜப்பானில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். அதனால தான் ரொம்பவே ஹை குவாலிட்டியான ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யாராலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இப்படி சொன்னாலுமே எங்கே ஒன்று இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் தானேங்க ஸ்டே பண்ணி வச்சாங்க. அதுவும் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூமில் தான் ஸ்டே பண்ணி வச்சாங்க. ஹை செக்யூரிட்டிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படி ஒரு லாக் பண்ண ரூம்லேருந்து இவர் மாயமாக போயிருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இது வந்து என்னதான் வேறு ஒரு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எப்படி ஜப்பானுக்குள்ளே இருக்கும் போது இவர் காணாமல் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மிஸ்ட்ரியஸாக இருக்குது இந்த தியரியுமே. 4வது தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மாஸ் ஸ்டோரி. அதாவது ரொம்பவே இப்போ வந்து சின்ன கதையை வந்து ஊதி 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 பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இப்படியெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்கலை, இது எல்லாமே வந்து கட்டுக்கதை, பொய். அதாவது சின்ன ஒரு சம்பவத்தை வந்து பெருசாக்கி வேறு மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து நிறைய வாட்டி, அதாவது நிறைய வருஷக்கணக்கில் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படி மாதிரி இவர் வந்து ரொம்பவே அந்த மிஸ்ட்ரியாக நடந்த அந்த சம்பவத்தை வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் வந்து சொல்லியிருக்காருங்க, கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில். எப்படி ஒரு மனுஷனால் ஒரு ஃபேக்கான கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி வந்து வருஷக்கணக்கில் வந்து சொல்ல முடியும் ஒரே மாதிரி? அதுவும் ஒரு ஆஃபீஸர் வந்து பொய் சொல்லணுன்ற ஒரு அவசியம் வந்து எங்கேயுமே கிடையாது.
ஸோ இது எப்படி ஒரு ஃபேக்காக இருக்க முடியும்? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அப்படின்னு வந்து இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதில வந்து ரொம்பவே மிஸ்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் நிலவுதுங்க. ஏன்னா, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. எ எப்படி திரும்பி போனாருன்னு தெரியல. எங்க போயிருப்பாருன்னு இது நாள் வரைக்கும் தெரியல. அது மட்டும் கிடையாது. அவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், மேப்பா இருக்கட்டும், எது காட்டினாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. தான் சொல்ற கண்ட்ரி இருக்கு. தான் வந்து கரெக்ட்டா தான் சொல்றோம். அப்புறம் அவர் ரொம்பவே காமா இருந்தாரு. எந்த ஒரு பதட்டமும் அவர்கிட்ட வந்து நிலவல. ரொம்பவே காமா, நான் சொல்றது தான், நான் வந்து கரெக்ட்டா தான் சொல்றேன், நான் கரெக்ட்டா தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி ரொம்பவே காமா தான் இருந்தாரு. நீங்க சொல்லுங்க. இவர் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? இல்லன்னா இவர் வந்து பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல வந்து இது வந்து தான் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல இவர் வந்து ஒரு நாட்டிலேருந்து ஸ்பையா வந்திருப்பாரு அப்படின்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மிஸ்ட்ரி வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மருதாஸ்ரீ. பாய் பாய்.